வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்குங்க. வெந்தயக்கீரை கசக்கும்னு சொல்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிற முறையில் செஞ்சிங்கன்னா கசக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. வெந்தயக்கீரையில் அதிகமாக நன்மைகள் இருக்குங்க. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. அப்புறம் கொலஸ்ட்ராலை போக்கக்கூடியது. வெந்தயக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. கண் பார்வை தெளிவடை செய்யும். பித்தத்தை போக்கக்கூடியது. நிறைய மினரல்ஸ், ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், ஃபைபர் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வெந்தயக்கீரையை வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வெந்தயக்கீரை பொரியலுக்கு 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க. மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை வேரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வச்சுக்கலாம். ஒரு தவா எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரையெல்லாம் ஆக வேண்டாம். கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறமா கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெந்தயக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறனால எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கிறதுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இதில் போடுறோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால அந்த கீரையில் இருக்க கசப்பு தன்மையெல்லாம் போயிடுங்க. டேஸ்ட்டு தரக்கூடியதுங்க. அதுதான் உருளைக்கிழங்கு போடுறோம். நீங்கள் வேணால் பருப்பு கூட வேக வச்சு இது கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கீரை பொரியல் கசப்பில்லாமல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டானது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு கொடுத்தா கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 டைமாச்சும் வெந்தயக்கீரையை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.